हने स्वाहा ओम महामन्ताय स्वाहा ओम जयाय स्वाहा राज स्वाहा जयाय स्वाहा अमराय स्वाहा ओम रतिराय स्वाहा परिद्रंबिराय स्वाहा ओम हां शूलिने ब्रह्मणे स्वाहा इदं बलिं दत्त्वा அந்த சுப நிகழ்வுகளிலே முளைப்பாலிகையிட்டு அதன் பிறகு ரட்சாபந்தனம் செய்வித்து காப்பு கட்டுதல் ரட்சாபந்தனம் செய்வித்து அந்த வைபவத்தை செய்வது நமது மரபு. அந்த வண்ணமாக நமது ஆகம சாஸ்திரத்திலே வலியுறுத்திய வண்ணமாக நமது ஆலயத்தின் மிருத்தங்கிரகண வைபவம் பூமாதேவி பூஜை பண்றோம். இந்த பூமாதேவி நேற்றுக்கு வாஸ்துதேவரை பூஜை பண்ணோம் இல்லையா, அவர் பூமாதேவியினுடைய மகன் பையன். இப்ப பூமாதேவிக்கு பூஜை. இந்த மாதிரி அஸ்வத்த விருட்சம் அரசமரம் இருக்கிற இடங்கள்ல பூமாதேவி ஆராதனை பண்ணா உடனே நமக்கு எளிதில் அந்த மந்திர சித்தியாகும் அப்படிங்கிறது மந்திர வாக்கு. அம்பாள் எல்லா இடத்துலையும் பூமாதேவி மேலதான் நம்ம எல்லாருக்கும் தாயாக இருக்கக்கூடியவள் பூமாதேவி. இந்த பூமாதேவியின போல நமக்கு எல்லாத்துக்கும் நல்ல பொறுமை வேணும். நம்ம எல்லாத்தையும் தாங்கிக்கிறா இல்லையா, தாங்கிட்டு நமக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் கொடுக்குறா. எப்படி ஒரு விதை விதைச்சா பல பழங்கள் நமக்கு கிடைக்கிறது, அப்பேற்பட்ட பராக்கிரமம் பராசக்தி அம்பாளிடம் இருக்கு. அதனால தான் நமக்கு நல்லதெல்லாம் கிடைக்கிறது. தீய சக்திகள் எல்லாம் மண்ணில் போட்டேன்னா மண்ணோட மண்ணாக போயிடும். மண்ணில் ஏதாவது அழுக்கு இருந்தாலும் அது இல்லாமல் அந்த பழத்தில் எப்படி நமக்கு ருசிக்கிற மாதிரி அந்த ருசி வருதுங்கிறது நம்மளால் யோசித்து பார்த்தாலும் அந்த மாதிரி பண்ண முடியாது. எவ்வளவோ நம்ம விஞ்ஞானங்கள் வளர்ந்திருந்தாலும் இந்த பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய சக்தியை யாராலையும் நம்மளால் சிருஷ்டி பண்ண முடியாது. அதனால தான் கும்பாபிஷேகங்களில் இந்த பஞ்சபூதங்களை பிராதான்யமாக வச்சு அதன் மூலமாக அந்த மந்திர சாத்குண்யங்களை கொண்டு வந்து அந்த ஆலயத்தில் சேர்க்கிறது. அப்படியாக முதல்ல தீர்த்தம் எடுத்துன்னு வருவோம். காவேரி நதியிலேருந்து நமக்கெல்லாம் தீர்த்தம் எடுத்துன்னு வருவோம். அதன் பிறகு பூமாதேவி மண் எடுத்தல்னு பேர். எப்படி தீர்த்தம் தான் முதல்ல பிராதான்யம். சர்வா தேவதா போபோர்பு வரா பவோம் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படின்னா எல்லா தேவதைகளும் தீர்த்தத்தில் தான் இருக்கா, தீர்த்தத்திலேருந்து தான் உத்பவமாகிறா. ஜலத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுட்டோன்னே தானாகவே அதில் புழு பூச்சியெல்லாம் உண்டாகும். அதை நம்மளால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. விஞ்ஞானங்களால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. பூமியில் ஒரு மூட்டை நெல் விதைச்சா பல மூட்டை நெல்லாக நமக்கு கிடைக்கிறது. எந்த விஞ்ஞானியினாலும் நெல்லை விளைவிக்க முடியாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கும்பாபிஷேக விஷயங்களில். அதெல்லாம் நம்ம சிந்திக்க சிந்திக்க நிறைய நமக்கு இந்த ஆன்மீகத்தினுடைய அனுபவம் நமக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். நம்மளுடைய சிருஷ்டி காரணங்கள் எல்லாம் நமக்கு புரியும். எதற்காக நம்ம முன்னோர்கள் இந்த வழிபாடை இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கார், ஏன் நம்ம விட்டுலாமே முன்னாடி அந்த காலத்தில் செஞ்சுன்னு வந்ததெல்லாம் இப்போ எல்லாமே செய்கிறோமா? இல்லை. ஆனால் அந்த வழிபாடு ஆலய வழிபாடு மட்டும் நம்மளோட ஒட்டின்னு வந்துட்டே இருக்குது. ஏன்னு சொன்னால் அதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம அந்த விஷயங்கள் நம்மளோடையே எங்கே போனாலும் அது நம்ம விட்டாலும் அது நம்மளை விடாது. அப்படி இருக்கும் அந்த இந்த மாதிரி சாஸ்திரோக்த விஷயங்கள் எல்லாம். அந்த பூமாதேவியிலேருந்து மண் எடுத்துன்னு போய் முளைப்பாடு கேட்டுறோம்.
எப்படி உயிர்கள் எல்லாம் உத்பவம் ஆகுது. இதெல்லாம் வந்து ஜனனோத்சவம், சிருஷ்டி காரணம்னு பேரு. அந்த ஜீவாத்மாவை, ஜீவ சக்தியை அந்த கோவிலிலேயே பரிபூர்ணமாக தங்க வைக்கிறது. அது பேர் தான் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம்னு மேலே கலசத்தில் கொண்டு போய் கும்பத்தை அபிஷேகம் பண்ணுறது கும்பாபிஷேகம்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. கும்பகம் அப்படின்னா அந்த சக்திகளை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறது தான் கும்பம்னு பேர். கும்பம்னாலே அதான், எப்படி ஜலத்தை சேர்த்து வச்சா ஒரு இடத்துல நிற்க வைக்கிறோம், அதனால தான் கும்பம்னு பேர் வச்சுருந்தா. கையை கும்பிட்டோம்னே கும்பம், எல்லா விரலையும் சேர்த்துறோம் இல்லையா, என்ன பேர், கும்பிடுறோம். எல்லாரும் சேர்ந்து நிற்கிறோமா, அங்கேருந்து பார்த்தா இந்த இடம் கும்பல். இந்த கும்பங்கிற பதத்துக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பெரிய ஒரு கரெக்டாக வழியாக வச்சுருக்கா. அப்படி தான் அந்த கும்பாபிஷேகம். அதுபோல் அந்த கும்பத்தில் கொண்டு போய் அந்த மந்திர சாத்புண்ணியங்களை சேர்க்கணும்னு அதற்கு வெளியில் பஞ்சபூதங்கள் கோயிலில் பொங்காத பூர்வாதி பண்ணிட்டு அப்படியே எல்லாரும் கோயிலுக்குள்ள போங்க. தீபாரணம் ஆக போறது பிரசாதம் வாங்கி